என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த வெளிச்ச வேளையிலே தீர்வுகளை கண்டு கொண்டிருக்கிற நமக்கு இந்த பொழுது ஒரு இனிய பொழுது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நேரத்தை மிச்சம் பிடியுங்கள் என்று பல தினங்களாக பல முறைகள் பல தவணைகளிலே நான் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. நமக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை கால எல்லை, அவற்றை நாம் சரியாக பயன்படுத்தினால் அது 2 வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு சமம். நான் சொல்வது இரட்டை வாழ்க்கை அல்ல, 2 ஆயுளுக்கு அது சமம். ஆனால் அதை சரிவர பயன்படுத்தாவிட்டால் அது பாதி வாழ்க்கைக்கு சமமாக ஆகிவிடுகிறது. நேரத்தை விரயமாக்காதீர்கள், மிச்சம் பிடியுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, அதை எதற்கு பயன்படுத்துவது என்று சொல்லுங்கள். எதற்காக அதை செலவழிக்க வேண்டும், அதை எதை நோக்கி திருப்ப வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று நீங்கள் எழுப்புகிற மனக்கேள்வி எனக்கு புரிகிறது. நாம் எந்த துறையிலே ஈடுபட்டிருக்கிறோமோ அந்த துறையிலே நாம் வல்லவர்களாக இருக்கிறோமா என்கிற கேள்வியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது எளிய வேலையிலிருந்து மிகப்பெரிய நிலையிலே இருக்கிறவருடைய வேலை வரைக்கும் நான் கேட்கிறேன். உங்கள் துறையிலே நீங்கள் சர்வ வல்லமை படைத்தவரா, அதிலே தெளிவானவரா, ஆழமானவரா, அழுத்தமானவரா, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்கிற பொதுவான கேள்வியை வைக்கிறேன். அதற்கு அந்த கேள்விக்கான விளக்கத்தையும் நான் சொல்ல விழைகிறேன். நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையிலே நாம் உண்மையாக ஈடுபட்டு ஆழ்ந்த கவனத்தோடு அதில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த துறையினுடைய ஆழமும் அகலமும் நமக்கு மிகச் சரியாக தெரிந்திருக்க வேண்டும், முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த துறையிலே நமக்கு சர்வ வல்லமையும் வேண்டும். அந்த துறையிலே இருக்கிற ஆணிவேர் சல்லிவேர் வரைக்கும் நாம் அந்த தொழிலை சரியாக தெரிந்து கொண்டிருக்கிறோமா, அதை முறையாக பயன்படுத்துகிறோமா, அதிலே நமக்கு இருக்கிற அறிவு முழுமையாக இருக்கிறதா என்கிற கேள்வியை எழுப்பினால் பல பேர் அதிலே தெளிவாக இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னை பார்க்க ஒரு ஆயுள் காப்பீட்டு முகவர் வந்தார். அவரிடத்திலே நான் ஒரு 3 கேள்விகளை கேட்டேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு இந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை, நான் என்னுடைய டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வரேன்னு போயிட்டார். ஆயுள் காப்பீட்டு முகவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய நூல். அதில் எல்லா விளக்கங்களும் எல்லா விவரங்களும் அதில் இருக்கின்றன. அதை கூட படிக்காமல் அதில் இருக்கிற அடிப்படை கேள்விகளுக்கு கூட பதில் தெரியாமல் இவர் என்னை வந்து பார்த்தார். அவர் அந்த ஆயுள் காப்பீட்டு முகவரால் என்னிடத்தில் எந்த விதமான அந்த பாலிசியை அவரால் வாங்க முடியவில்லை. ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியரோ அவரிடத்தில் என்ன குறைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு தவறு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் துறையிலே வல்லமை உடையவராக இருந்தால் அவரை பல நேரங்களிலே மாணவர்களோ அல்லது நிர்வாகமோ எல்லோருமோ சகித்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் துறை வல்லமையும் இல்லாமல் இருந்து மற்ற பலவீனங்களும் உள்ளவராக இருந்தால் அவரை முழுமையான ஆசிரியராக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு பேராசிரியரை பற்றி விளக்குகிற பொழுது, சப்ஜெக்டில் அவர் அடிக்க ஆள் கிடையாது, மகா கில்லாடி என்று ஒரு பேராசிரியரோ ஒரு ஆசிரியரோ ஒரு ஆசிரியையோ பேரெடுத்து விட்டால் அதை விட மிஞ்சிய பாராட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. பல பேர் அந்த சப்ஜெக்டில் கில்லாடி, சப்ஜெக்டில் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறோமே, அதில் எத்தனை பேர் அதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். நான் அடிக்கடி மேலை நாட்டவர்களை பற்றி பெருமை பேசுவதாக நீங்கள் எண்ணக்கூடாது. நம்மை போல வாழ்க்கை முறை அவர்களிடத்தில் இல்லை, அவர்களைப் போல தொழில் முறை நம்மிடத்தில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலை நாட்டவர்கள் நான் பார்த்த வரைக்கும் அவர்கள் என்ன துறையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, ஒரு கேமராமேனோ அல்லது ஒரு பத்திரிகை ஆசிரியரோ அல்லது ஒரு அடிப்படையான ஒரு தொழிலை செய்பவரோ எவராக இருந்தாலும் அந்த துறையிலே அவர்கள் சர்வ வல்லமை படைத்தவர்களாக, தெளிவானவர்களாக, அந்த துறையிலே ஆழ்ந்த வல்லமை சல்லிவேர் ஆணிவேர் வரைக்கும் போனவர்களாக இருக்கிறார்கள். எந்த கேள்வியை கேட்டாலும் அவர்கள் மிகச்சரியாக அதுக்கு பதில் சொல்லுகிறார்கள், அதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எங்கள் பகுதியிலெல்லாம் முறுக்கு வடை, சீடை, மனோலம், மாவுருண்டை என்கிற பொருள் எல்லாம் செய்து வைக்கிற ஒரு அம்மையாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார்கள். அங்கே அந்த பலகாரங்கள் எல்லாம் மிக நன்றாக இருக்கும், வாங்கி செல்லுங்கள் என்றார்கள். உடனே அந்த நொறுக்கு தீனிக்காக போய் வாங்கி வந்து பார்த்தால்
முறுக்கு கடமுடா என்று ஒரு பல்லை பதம் பார்க்கிற மாதிரி இருக்கிறது. சீடை எடுத்தால் அது செக்கச்செவேர் என்று இருக்கிறதை தவிர ஒரு பொன்னிறமாக இல்லை. மாவுருண்டை எடுத்துக்கொண்டால் அது கல் போல இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருள் அந்த பொருளாக இல்லை. இன்னொரு பொருள் எண்ணெயிலே செய்ததை பார்த்தேன், எண்ணெயை பிடியலாம் போல இருக்கிறது, அவ்வளவு எண்ணெய் இருக்கிறது. கேட்டால் 30 வருடமாக இந்த துறையில் இருக்கிறார்கள், தலைமுறை தொழில் என்று வேறு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஒரு வாடிக்கையாளர் விரும்பாத வகையில் அல்லது வாடிக்கையாளர் போற்றாத வகையில் அல்லது வாடிக்கையாளர் பயன்படுத்த முடியாத வகையில் ஒரு பொருளை நீ 30 வருடமாக தயார் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு துறையில் என்னதான் தெரிகிறது? ஏன் தான் தயாரிக்கிற பொருளை மிகச்சரியாக எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி தயாரிக்க தெரியவில்லையே உனக்கு? அப்போ துறை வல்லமை எங்கே இருக்கிறது ஒரு இடத்துல? ஒரு 20 வருடமாக கேட்ரிங் தொழிலில் இருக்கிறார். நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு திருமணத்தில் அறிமுகப்படுத்தி வைக்கிற விதமாக அந்த பெண்ணினுடைய அப்பா அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார். ரொம்ப நன்றாக சமைப்பார், அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று. கார்டை வாங்கிக்கிங்க, அதாவது வாய்ப்பு இருந்தால் அவருக்கு கொடுங்கன்னாங்க. நம்ம அதை சுலபத்தில் அதெல்லாம் செய்திட மாட்டோம்ல. சாப்பிட்டு பார்த்து நமக்கு அபிப்பிராயம் நல்லபடியாக இருந்தால் தானே அதை நம்ம செய்ய முடியும். இட்லியை பார்த்தா கல் போல இருக்கு. ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறதுனா காருக்கே டயராக மாட்டிடலாம் போல இருக்குது, அவ்வளவு கல்லாட்டம் இருக்குது. சாப்பிடவே முடியாத ஒரு பொருளாக இருக்குது. சாம்பார் ஊற்றுனாங்க, அது ஒரு பருப்பு கடைசலாகத்தான் என்னால் பார்க்க முடியுதே தவிர இதை ஒரு சாம்பாராகவே என்னால் கருத முடியவில்லை. எனக்கு மனக்கேள்வி தான் எழுந்தது. 20 வருஷமாக அந்த துறையில் இருக்கிற ஒரு நல்ல இட்லி உனக்கு தயார் செய்ய தெரியல, ஒரு நல்ல சாம்பாரை தயார் செய்யறீங்களா, அந்த துறையிலேருந்து என்னையா பிரயோஜனம்? கேட்க முடியல, மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டேன். அண்மையிலே ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன். அமெரிக்காவை பார் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலை என்னிடத்தை கொடுத்தார். எனக்கு ஒரே ஆர்வம், அமெரிக்காவுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறீங்களேன்னு. அமெரிக்காவை நான் போனதே இல்லை, பார்த்ததே இல்லைன்னார். என்னங்க அமெரிக்காவை பாருன்னு புத்தகம் எழுதியிருக்கேன்? அமெரிக்கா பாருன்னு தானே எழுதியிருக்கிறேன், நான் போனேன் நான் எழுதியிருக்கேன்னார் அவர். இப்படியெல்லாம் அந்த துறையிலே எந்த விதமான அடிப்படை தகவல்களும் இல்லாமல், அந்த செறிவார்ந்த அறிவு இல்லாமல் அந்த துறையிலே புத்தகங்களை கொண்டு வருகிறார்கள், எழுதுகிறார்கள். அந்த துறையிலே தங்கள் பெரிய இத்தனை ஆண்டுகளாக அனுபவத்தர்கள் என்று மார்தட்டி கொள்ளுகிறார்கள். ஒரு ஆழமற்றவர்களாக, ஒரு நீர்த்து போன மனிதர்களாக ஒரு துறையில் இருந்து என்ன பயன்? அந்த துறைக்கு நம்ம எந்த விதத்தில் பெருமை சேர்க்கிறோம், அல்லது நம்முடைய அந்த தனி மனிதர் அல்லது அந்த நிறுவனம் எப்படி தனக்கு பெருமை சேர்த்து கொள்ள முடியும்? ஒரு வாடிக்கையாளர் போற்ற முடியாத ஒரு பொருளை தயார் செய்து குறைகளோடும் அல்லது ஒரு ஒரு பெரிய அதிருப்தியோடும் அந்த பொருளை தயாரித்து என்ன பயன், என்ன ஏது என்று அந்த அவர்கள் இருக்கிற துறையிலே ஒரு அடுத்த கேள்வி எனக்கு தெரியாது. அவ்வளோ, அதே துறையில் இருப்பார், எத்தனையோ வருஷமாக இருப்பார், கேட்டால் எனக்கு தெரியாது. இந்த பதிலை மேலை நாட்டவர்கள் பெரும்பாலும் சொல்வதில்லை. ஏனென்று சொன்னால் தாங்கள் துறை சார்ந்த அறிவிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு நேரம் செலவழிக்கிறார். இந்த குதிரைகளுக்கு பார்த்தால் பக்கவாட்டிலே பார்வைகள் போய்விடக்கூடாது என்பதற்காக சேணம் என்று ஒன்றை கட்டுவார். அப்படி குறிப்பிட்ட வேலையை மட்டுமே செய்து கொண்டிருப்பது, அதில் இருக்கிற பக்கவாட்டு பார்வைகள், ஒரு 70 mm பார்வை என்பது அவர்களுக்கு இல்லவே இல்லை. அதில் பயன் இல்லை. ஒரு பிரபல திரைக்கவிஞருடைய தாயார் சொன்னாராம், மகனே நீ குப்பை கொட்டுகிற தொழில் வேண்டுமானாலும் செய், கவிதை எழுதுவதை பற்றி நான் பேசவில்லை, நீ குப்பை கொட்டுகிற தொழிலை வேண்டுமானாலும் செய், ஆனால் குப்பை கொட்டுவதில் அவருக்கு இணையாக யாருமே இல்லை என்கிற பெயரை நீ அந்த துறையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். எப்பேற்பட்ட அறிவுரை! இதை மேலை நாட்டவர்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டு தாய் சொல்லுகிறார், இப்படி இருக்க வேண்டும் ஒரு பொருள், இப்படித்தான் நீ தொழிலை செய்ய வேண்டும், அதில் நீ வல்லவனாக, சர்வ வல்லமை படைத்தவனாக நீ இருக்க வேண்டும் என்கிற அழுத்தம் ஒரு படிக்காத தாய் சொல்லுகிற பொழுது அதற்கு எவ்வளவு கனம் இருக்கிறது. கோவையிலே ஒரு நூற்பாலையிலே ஒரு பொருள் இயந்திரம் கெட்டுவிட்டது. இங்கே இருக்கிறவர்களாம் சரி செய்ய பார்த்தார்கள், முடியவில்லை. உடனே லூதியானாவிலிருந்து ஒருவரை வரவழைத்தார்கள். அவர் வந்தார், ஒரு சுத்தியர் எடுத்தார், ஒரு தட்டு தட்டினார், இயந்திரம் ஓட ஆரம்பித்து விட்டது. தொழிலிலே அவ்வளவு தெளிவு. அது வியந்து போனார் அந்த நூற்பாலையினுடைய அதிபர். அந்த அளவிற்கு அவர்கள் துறையிலே வல்லமை பெற்றவர்களாக, ஆழமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக சொல்வார்கள். ஐயங்களே இல்லாத அளவுக்கு நம்முடைய துறையிலே நமக்கு இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே ஒரு சமைக்கிறவர்கள் கூட, எந்த ஒரு தொழிலை செய்கிறவர்கள் கூட, எதுவாக இருந்தாலும்
அந்த தயாரிப்பிலே முழுமை இருக்க வேண்டும், முழுமையான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு தொழிலை செய்து கொண்டு ஆனால் அதில் சர்வ வல்லமையும் முழுமையும் ஆழமும் இல்லாமல் இருந்தால் அதில் என்ன பயன்? எனவே எங்கெங்கோ கை நடுவிலே கசிந்து கொண்டிருக்கிற நேர விரயத்தை எல்லாம் செம்மையாக்கி நாம் என்ன துறையில் இருக்கிறோம், இப்போ நான் எழுத்து துறையில் இருக்கிறேன்னு சொன்னால், பத்திரிகை துறையில் இருக்கிறேன்னு சொன்னால், எனக்கு அதில் முழுமையான அறிவு இருக்க வேண்டும் என்று இந்த சமுதாயம் எதிர்பார்த்தால் அதில் என்ன தவறு? என்னுடைய சமகால படைப்பாளர்களை பற்றியோ இலக்கியங்களை பற்றியோ மேலைநாட்டு இலக்கியங்களை பற்றியோ எனக்கு தெரியாவிட்டால் என்னை எப்படி இந்த சமுதாயம் அங்கீகரிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும்? எனவே நாம் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி, அது என்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு முழுமையான ஒரு தெளிவான ஒரு ஆழமான ஒரு அறிவு நாம் பெற வேண்டும். அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். துறை வல்லமையில் நேரம் ஒதுக்காவிட்டால், தெளிவாக இல்லாவிட்டால் நம்முடைய வளர்ச்சிகள் பாதிக்கப்படலாம், நாம் கேலிக்கு உள்ளாக நேரிடலாம். நம் மூலமான வாடிக்கையாளர்களோ நம் மூலமாக பலன் பெறுகிறவர்களோ நன்மை அடையாவிட்டால் நாம் அந்த துறையிலே இருப்பதை நாம் பெருமைப்பட்டு கொள்ள முடியாது. எனவே துறை வல்லமைக்காக நாம் நேரம் செலவிடுவோம். இதுவரைக்கும் போன காலங்கள் போய் ஒழியட்டும். இனிமேல் இருக்கிற நேரத்தை நாம் சார்ந்திருக்கிற துறையிலே நம்மை வளப்படுத்தி கொள்வதற்காக நாம் நேரம் செலவழிப்போம். அது பயனுள்ள நேரமாக இருக்க முடியும். அதைத்தான் இந்த சமுதாயம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.